இந்த வருஷத்துல என் எல்லைகளில, என் குடும்பத்துல, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய கையின் பிரயாசத்துல, என்னுடைய வியாபாரத்துல இனி நாசமும் மோசமும் நேரிட போவதில்லை. நமக்கு வெளிச்சமா இருந்தா என் வாழ்க்கையில இருள் இருக்குமா? சொல்லுங்க. இருளுன்ற பேச்சுக்கு இடமே இல்ல. கர்த்தர் வெளிச்சமா இருந்தா எப்படிங்க துக்கம் வரும்? அப்ப இந்த வருஷத்துல எனக்கு சொன்ன ஆண்டவர் சொன்னாங்க வாக்கு தத்தங்கள். என் கூட கர்த்தர் பேசின காரியங்கள் என்ன கேட்டீங்கன்னா, உன் துக்க நாளுக்கெல்லாம் முடிஞ்சிச்சுப்பான்ட்டார். உன் சபைக்கு வர மக்களுடைய துக்க நாளுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டார். முடிஞ்சிருச்சா? கவனிங்க, முடிஞ்சிருச்சா? ஏன் எப்படி சொல்லுவீங்க முடிஞ்சிருச்சுன்னு? என் துக்க நாளுக்கு முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் உங்களால உறுதியா? ஏன் எப்படி உறுதியா சொல்ல முடியும் தெரியுமா? இதை சொன்னவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை சொன்னது ஒரு மனுஷன் அல்ல. இதை சொன்னது ஒரு ஊழியக்காரர் அல்ல. இதை சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வாக்கை நம்மளுக்கு கொடுத்தவர், அளித்தவர், இந்த வாக்குகளை பண்ணினவர் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப உண்மை உள்ளவராக இருந்தா நிச்சயமா அது எனக்கு நடக்கும். எனக்கு தெரியும் துக்கம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. என் துக்கம் முடிஞ்சிருச்சு, இந்த போன வருஷத்தோட என் துக்கம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா சத்தமா கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. சத்தமா கை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்துல துக்கம் இல்லைன்னு சொல்றவங்க, இந்த வருஷத்துல என் எல்லைகளில, என் குடும்பத்துல, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய கையின் பிரயாசத்துல, என்னுடைய வியாபாரத்துல இனி நாசமும் மோசமும் நேரிட போவதில்லை. ஏன்னா இதை சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நடக்குமாங்க? எனக்கு நடக்கும். விசுவாசிக்கிற உங்களுக்கும் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அதை நீங்க சிறையிருப்புக்குள்ள இல்ல. 2024 இருந்திருக்கலாம். 24ஆம் ஆண்டு சில சிறையிருப்புக்குள்ள இருந்திருக்கலாம். நீங்க கடன் என்ற சிறையிருப்புக்குள்ள இருந்திருக்கலாம். வியாதி என்ற சிறையிருப்புக்குள்ள இருந்திருக்கலாம். சமாதான குறைவு என்ற சிறையிருப்புக்குள்ள இருந்திருக்கலாம். பற்றாக்குறை என்ற சிறையிருப்புக்குள்ள இருந்திருக்கலாம். சில அவமானம் என்ற சிறையிருப்புக்குள்ள 2024 இருந்திருக்கலாம். சில வேதனைகளுக்குள்ள, வேதனையான சிறையிருப்புக்குள்ள 2024ஆம் ஆண்டுல இருந்திருக்கலாம். சில பேர் உங்களை வேதனைப்படுத்தினதுனால அந்த சிறையிருப்புக்குள்ள 2024ஆம் ஆண்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த புதிய ஆண்டுல 2025 ஆண்டுல உங்க சிறையிருப்பை வாக்கு பண்ணின உண்மையுள்ள தேவன் அதை திருப்பி விட்டார். அதனால பாருங்க, இந்த வருஷத்துல அநேகருடைய கடன்களை கர்த்தர் அடைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வந்து சாட்சி சொல்ல போறீங்க. ஒரு சில பேர் வீடு கட்ட போறீங்க இந்த வருஷத்துல. அல்லேலூயா. ஒரு சில பேர் கடன் வாங்க மாட்டீங்க, கடனை வெறுக்க போறீங்க. ஒரு சில பேருக்கு அற்புதம் நடக்க போகிறது. ஒரு சில பேருக்கு குழந்தை வரப்போகிறது. ஒரு சில பேருக்கு நல்ல வேலை வரப்போகிறது. ஒரு சில பேருக்கு ஊழியம் செய்ய போறீங்க. ஊழியத்தில் இன்னும் அதிகமாக ஈடுபடுத்த போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா அதை சொன்னவர், நான் நம்புறதை சொன்னவர் கர்த்தர்.